वेदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिफन्ने ततः किं कलत्रं धनं पुत्रपौत्रादि सर्वं गृहं बान्धवा सर्वमेतद्धि जातम्। अहं प्रत्यय बीजं यत् अहं प्रत्ययवस्थितं नाहं प्रत्ययवन्युष्ठं कथं कर्म प्ररोहति। உபதேசாஸ்திரியில நான்காவது பிரகரணம் பத்யபாகத்துல கத்தியபாகம் ஆயிடுத்து, அடுத்தது பத்யபாகம். இதுல நான்காவது பிரகரணம் தத்துவஞான ஸ்வபாவ பிரகரணம்னு இதுக்கு பேரு. தத்துவஞானம் வந்த பிறகு மனுஷன் எப்படி இருப்பார், அவருடைய நிலை என்ன, என்ன நடக்கிறது, இதை சொல்றதுக்காக ஒரு பிரகரணம். தத்துவஞானம் வர்றதுக்கு முன்னால மனிதர்கள் யாரும் எந்த செயலும் பண்ணினாலும் அந்த செயல்கள் எல்லாம் நான் பண்ணுகிறேன் எனக்கூடியதால எண்ணத்தோட இருக்கு. பிறந்த நிலையில அப்படிதான், நான் பாக்குறேன், நான் கேட்கிறேன், நான் நடக்கிறேன், நான் உத்தியோகத்தை போறேன், நான் காசு சம்பாதிக்கிறேன், இப்படிதான். இந்த நான் இல்லாத ஒரு அறிவும் இல்லை தத்துவஞானம் வரத்துக்கு முன்னால. தத்துவஞானம் வந்த பிறகு இந்த நானுங்கிறது நம்ம போர்ஸ்ஃபுல்லா சேர்த்து சொல்லணும், மீதி பேருக்கு புரியணுங்கிறதுக்காக. நான்ங்கிற எண்ணமே இருக்காது. அத முக்கியமா இங்க சொல்றார். அகம் பிரத்யய பீஜம் யாவது எது அகம் பிரத்யயவஸ்திதம் நாகம் பிரத்யயவன்யுஷ்டம் கதம் கர்ம பிரரோஹதி. கதம் கர்ம பிரரோஹதி, அவனுக்கு கர்மா எப்படி வருங்கிறார். இதுவரைக்கும் அகம் பிரத்யய பீஜம் அகமகம் என்றதான ஒரு எண்ணம் எல்லோருக்கும் வருகிறது. எப்பொழுது காலம் மூச்சுண்டதுல இருந்து ஆரம்பிச்சு எந்த காரியம் நீங்க பண்றதா இருந்தாலும் நான் செய்கிறேன் நான் செய்கிறேன்னு வரும். இதுக்கு மூலம் என்னன்னு பார்க்கணும். ஏதாவது ஒரு காரியம் இருக்குன்னா அந்த காரியத்துக்கு எங்கிருந்து உண்டாகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இந்த அகம்பிரத்தியத்துக்கு பீஜமாகவும் அகம்பிரத்தியம் மாதிரியே இருக்கக்கூடியதாகவும் அந்த ஆத்மாவை சொல்லும் பொழுதும் அகம்னு தான் சொல்றோம், புத்தியை சொல்லும் பொழுதும் அகம்னு சொல்றேன். புத்தியில இருக்கும் பொழுது அகங்காரம், இங்க பிரம்மஸ்வரூபமான அகம், அகம் பிரம்மான்னு சொல்ற இடத்துல அகம் அது சைத்தன்யத்துக்கு. புத்தியோட சொல்லும் பொழுது அகங்காரம்ங்கிறோம். அதே அகமிதி கரோதீதி அகங்காரம். நான் இப்படி நான் எல்லாத்தையும் ஸ்டாம்ப் அடிச்சு வெளியில அனுப்புறது, அதனால அதுக்கு அகங்காரம். அகங்காரத்திலேயே அகங்கார பிரத்யேகம் பீஜமா இருக்கு. அகம் பிரத்யேவஸ்திதம் நாகம் பிரத்யேவன்னிஷ்டம் நாகம் பிரத்யேவன்னிஷ்டம், நான் ஆத்மா நான் மனசு இல்லை எனக்கூடியதான நெருப்புனால பொசுக்கப்பட்ட பிறகு கதம் கர்ம பிரரோஹதி, கர்மா எப்படி வெளியில வரும், இதுதான் ஸ்லோகத்துக்கு அர்த்தம். ஆனா இந்த அர்த்தம் வர்றதுக்கு அந்த சிஷ்யன் என்ன நினைக்கிறான்னு பார்க்கணும். ஞானம் வரத்துக்கு முன்னால நான்கிறேன். ஞானம் வந்த பிறகு என்னாச்சு, இந்த நான் என்று சொல்லக்கூடியதான இந்த புத்தி இருக்கு பட்சத்துல அது அழிஞ்சு போச்சு. இனிமேல் அதுல நான் என்று நினைக்காது. இந்த புத்தியில என்னென்ன இருந்தது, எல்லா கர்மாக்களும் இருக்கு. ஒரு மனுஷன் தன் வாழ்க்கையில எவ்வளவு கர்மா பண்ணியிருக்கானோ அவைகள்லாம் இதுல இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பல பிறவிகள்ல இவன் பண்ணினதான புண்ணிய பாப கர்மாக்கள் இருக்கு. புண்ணிய பாப கர்மாக்கள் ஏதோ ஒரு இடத்துல போயிடுத்துன்னு நீங்க ஒத்து போயிடும். எவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்கேன், பாப்பம் கணக்கா தெரியல, எவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்கேன், அந்த புண்ணியங்கள் எல்லாம் போயிடுதுன்னா எப்படி, நல்லது வர்றதுக்காகத்தானே நான் பண்ணிருக்கேன், அதெல்லாம் மரணத்திலேயே போயிடும் சொன்னா எப்படி ஒத்துக்கொள்றது, நன்னா இல்லைன்னு சொல்வார். ஆனா பகவான் என்ன பண்ணிருக்கார், எல்லா புண்ணியமும் பாப்பமும் நீங்க பண்ணிருந்த நீங்க அனுபவிச்சாகணும், வேற வழியே இல்ல. இந்த ஒரு ஜென்மாவில் இல்ல, பல ஜென்மாக்கள்ல நீங்க செய்ததான புண்ணியங்கள் அல்லது பாப்பங்கள் அது எவ்வளவு பலத்தை கொடுக்கணுமோ அத்தனையும் உங்க மனசுலயே இருக்கு. வேற எங்கேயும் கொண்டு போய் வைக்கல. எங்கேயாவது வச்சா அது காணாம போச்சு, இது போயிடுது அப்படின்னு போயிடும் இல்லையா அப்படின்னு சொல்லக்கூடாது. உங்க மனசுலயே பத்திரமா இருக்கு. இந்த மனசு கதை என்னன்னு எத்தனை பிறவைகள் எடுத்தாலும் இதே மனசு தான். மனசுல மாறுதல் கிடையாது. பூத உடல் மாறுகிறதே தவிர மனசு மாறலை. ஸ்தூல சரீரம் மாறுகிறது, சூக்ஷ்ம சரீரம் மாறல.
இந்த புலன்கள்லாம் இதே புலன் தான் அடுத்த பிறவியிலும் வரப்போகுது. புலன்களும் மாறுறதில்ல, முக்கிய பிராணமும் மாறல, லிங்க சரீரம் மாறவே மாறாது. ஒரு மனிதன் முழிச்சுட்டு இருக்கும் பொழுது, உயிரோடு இருக்கும் பொழுது ஸ்தூல சரீரம் இருக்கு. இந்த சரீரத்திலிருந்து பிராணம் கிளம்பிடுதுன்னா இந்த சரீரமானது எதுக்கும் உபயோகம் இல்லாம போறது. அதை எரிச்சு விடுறா, இல்ல பறக்கிறா, அவளுடைய சம்பிரதாயத்தை அனுசரிச்சு. ஆனா கிளம்பி போனது என்னன்னா லிங்க சரீரம். ஆத்மா போறதுன்னு சொல்ற, ஆத்மா போகாது, எங்கேயும் வியாபிச்சிருக்கு. ஆனா போறது என்னன்னா லிங்க சரீரம். அந்த லிங்க சரீரம் என்னன்னு 5 செயல் புலன்கள், 5 அறிவு புலன்கள், மனசு, 5 பிராணங்கள், மனசு, புத்தி, சித்தம், அகங்காரம், இப்படி 19 சாமம் சேர்ந்து இருக்கிறது லிங்க சரீரம். அதுதான் இந்த சரீரத்தை விட்டு வெளியில போறது. வெளியில போய் எங்க போறதுன்னு, அது எங்கே போறதோ அந்த டைரக்ஷன் பிராணம் போற சந்தர்ப்பத்திலேயே சொல்லியாச்சு. உட்கிராந்தின்னு. உட்கிராந்தின்னா என்ன? எப்பொழுது இந்த சரீரத்தை விட்டு லிங்க சரீரம் கிளம்புறதோ அதுக்கு உட்கிராந்தின்னு. நம்ம சரீரத்துக்குள்ள, இதயத்துக்குள்ள 101 நாடிகளும் இருக்கா. சதஞ்ச ஏகாச்ச ஹிருதயஸ்ய நாட்யா தாசாம் மூர்தானம் வினிஸ்ருதைகா அப்படின்னு சொல்றோம். 101 நாடிகள்ல 100 நாடிகள் ஒரு குரூப், ஒரே ஒரு நாடி மட்டும் தனி குரூப். யார் பிரம்மலோகத்துக்கு போவாளோ அவதான் சுஷும்னா எனக்கூடியதான நாடியில இருந்து கிளம்பி போறா, உச்சங்கொழிய ஒழிச்சுட்டு போறாவா. மீதி பேரெல்லாம் என்ன, கண் வழியாவோ காது வழியாவோ மூக்கு வழியாவோ ஏதோ ஒரு வழியாக பிராணம் போயிட்டு இருக்கு. இது வரைக்கும் உட்கிராந்தின்னு பேர். அதுல இருந்து ஆரம்பிச்சு சரீரத்துக்கு வெளியில வந்த பிறகு சூரிய கிரணங்களை புடிச்சுண்டு ஒண்ணு ஸ்வர்கலோகத்துக்கு போறா, இல்ல பிரம்மலோகத்துக்கு போறா. இன்னும் சில பேர் இருக்கா பத்தில, அவ எந்த லோகத்துக்கும் போறல, இங்கேயே சுத்திட்டு இருக்கா. எப்படி கொசுவாகவும் ஈயாகவும் பாம்பாகவும் தேடாகவும் இங்கேயே சுத்திட்டு இருக்கா. அவளுக்கு உத்தம லோகம் இல்ல. யார் உபாசனைகள்லாம் பண்ணாலோ அவ சுஷும்னா நாடி வழியாக பிரம்மலோகத்துக்கு செல்கிறார். மீதி பேரெல்லாம் மீதி நாடிகள் வழியாக ஸ்வர்காதி லோகத்துக்கு போற. அங்கே கர்மபலங்களை அனுபவிச்சு க்ஷீணே புண்ணிய மத்திய லோகம் விசந்தி. அங்கே செய்ததான புண்ணியங்கள் எல்லாம் அதனுடைய பலங்களை அனுபவிச்சு அந்த புண்ணியங்கள்லாம் ஆயிடுதுன்னா மறுபடியும் இந்த ஊருக்கு வராய்யா. இது இப்படி ஆச்சு. இப்ப நமக்கு இந்த பிறவி இருக்கு. இந்த பிறவியில போன பிறகு என்ன ஆகும்? இதே போல பல பிறவிகள் உண்டு. என்ன சார் அநியாயமா இருக்கேன்னு, ஒரு மனுஷ ஜென்மாவில ஒரு 1000 10,000 பிறவிகளுக்கு வேண்டியதான புண்ணிய கவாப கர்மாவை சம்பாதிச்சு விட்டு, ஏன் உங்களால சும்மா இருக்க முடியலையே? நஹி கஷ்டமபி ஜாது திஷ்டதி அகர்மக்ருத். ஒரு செயலும் செய்யாம ஒத்தனால இருக்க முடியாது. எல்லா கர்மாக்களும் அவனால ஏதோ பண்ணிட்டே இருக்கணும். ஸ்தூல சரீரத்தோட பண்ணலைன்னாலும் மனசுல பண்ணிட்டே இருக்க. யாரையோ பத்தி நல்லது இருக்கல் கெடுதல் இருக்கல், அதோட மட்டும் இல்லாமல் சிவனுக்கு பூஜை பண்ற, ஆத்மாத்வம் கிரிஜாமதி சஹஜரா பிராணை சரீரம் பூஜாதே விஷயோபோக ரச்சனா நித்ரா சமாதி ஸ்திதி, இப்படின்னு மனசுக்குள்ளேயே பகவான் நினைச்சுட்டு கர்ப்பாமலை நினைச்சுட்டு அப்படியே நமஸ்காரம் பண்ணிட்டே இருக்கு. இது நீங்க பண்ற கர்மா சின்னதா இருந்தாலும் அதுக்கு பலன் என்ன சார்? ஒரு ஜென்மா முழுக்க சுகமா இருக்கக்கூடியதான பலன். இப்படி மானசிக பூஜைகள் அது இது பண்ணிட்டு இருக்கு. இப்ப என்னாச்சு? புண்ணியமும் பாபமும் நம்ம மனசுலயே இருக்கு. இந்த மனசு இங்க இருந்து மேல் லோகத்துக்கு போறது. மேல் லோகத்துக்கு போகப்போ அதனோட கர்மாக்கள்லாம் போறது. வெறும் மனசு மட்டும் போகல, மனசுல கர்மாக்கள்லாம் இருக்கு. இந்த கர்மாக்கு தகுந்த மாதிரி அடுத்த ஜென்மா கிடைக்குது. பிரம்மலோகத்துல கொஞ்ச நாள் இருந்து, சொர்க்க லோகத்துல கொஞ்ச நாள் இருந்து, திரும்பி வர வேண்டியதான கர்மா இருந்துன்னா திரும்பி வந்துடுது. அது எப்ப பிறந்து இருக்கோ அன்னில இருந்து என்னாச்சுன்னா மறுபடியும் கர்மா பண்ணிட்டே இருக்கு. சின்ன குழந்தை பிறந்ததுன்னா அங்கிருந்து ஆரம்பிச்சு கொஞ்சம் புத்தி தெரிய ஆரம்பிச்சதுமே அதுக்கு எல்லா கர்மாக்களும் மறுபடியும் பண்ணிட்டே இருக்கு. கர்மாக்களை அனுபவிக்கிறேன், மறுபடியும் கர்மாக்களை பண்ணிட்டே இருக்கு. இது எப்ப சார் இது போகும்னா அதான் பெரிய கொஸ்டின் மார்க். ஏன்னா செலவு மட்டும் இருந்தது, வரவு இல்லைன்னா அப்படியே இருக்கும். நீங்க செலவோட வரவையும் சேர்த்துக்கிறீங்கள, நிறைய கர்மாக்களையும் பண்ணிட்டே இருக்கீங்கள. சிலது அனுபவிக்கிறேன், மற்றும் சிலதை செஞ்சுட்டே இருக்கு.
அப்ப எப்பதான் இந்த கர்மா முடியவே முடியாது. என்ன வம்பா இருக்கு. அனுபவிக்கிறது ஒரு கர்மா, பண்றது 10 கர்மா. எப்படி சார் முடியும்? அது போறதுக்கு வழி என்னன்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு, ஞானம் வந்தா. ஞானாக்னி சர்வ கர்மாணி பஸ்மசாத்ரு அர்ஜுனா. அந்த வேதாந்த வாக்கியஜன்யமான ஞானம் வறுமையானால் அந்த ஞானம் எனக்கூடியதான நெருப்பானது பொசுக்கப்படுறது எல்லா கர்மாக்களையும். ஆனா அது பொசுக்கிறது எப்படின்னா புண்ணிய கர்மா பாப கர்மா ரெண்டையும் சேர்த்து பொசுக்கப்படுறது. இவ்வளவு கஷ்ட புண்ணியம் பண்ணினேன்னு அந்த யோஜனை பண்ணி பார்த்தேன்னா டோட்டல் கர்மால ஏதோ 1% இருக்கும் புண்ணியம், மீதியெல்லாம் 99% பாபமா தான் இருக்கு. அதனால என்ன ஆச்சுன்னு, ஏன் அப்படி சொல்றேன்னா மனுஷாளுக்கு சரீர வாங் மனோபேயத்த கர்ம பிராரபதேனரா. சில கர்மாக்கள் சரீரத்தினால சொல்றேன், சில கர்மாக்கள் மனசுனால பண்றேன், சில கர்மாக்கள் வாக்குனால பண்றேன். நீங்க பேசும்பொழுது இன்னொருடைய இதயமானது கஷ்டப்படுமே ஆனால் பாபம் அல்லவா? சத்தியம் புருவியார் பிரியம் புருவியார் நப்ரூவியார் சத்தியம் அப்பிரியம். அதே போல சத்தியமா இருந்த போதிலும் இன்னொருத்தருக்கு துன்பம் கொடுக்கறதா இருந்தா அதை பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. நமக்கு முதல்ல ஏதாவது ஒன்று கெடுதல் தான் அவனுக்கு சொல்லிடணும், அவன் கஷ்டப்படணும். அதுக்காக தான் ஏன்டா என்ன கஷ்டப்படுத்தினானோ இல்லையா, ஐயா உங்களை கஷ்டப்பட்டதுனால அவருக்கு பாப்பம் உண்டா இருக்குன்னு, அப்ப நானும் எடுத்துக்கிறேன் பாப்பா, கஷ்டப்படுறதை விடதான் விட மாட்டேன் அப்படிங்கிற. இப்படி இத்தனை கர்மாக்களும் மனசுல இருக்கு. அந்த மனச கர்மாக்களோட போறது, மறுபடியும் அந்த மனச கர்மாக்களோட இவனுக்கு இன்னொரு பிறவியை கொடுக்குது. இப்ப கர்மா எப்படிதான் போகும் அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்தா அதுக்கு ஒரே ஒரு ஆன்சர் தான் சொல்லிருக்கு, ஞானம் வந்தா போயிடும். ஏன்னா கர்மாக்கள் எல்லாம் அஜானத்தினால வந்தது, உள்ள ஆத்மஸ்வரூபம் நமக்கு தெரியாததுனால இந்த கர்மாக்கெல்லாம் உண்டாச்சு. இப்ப அந்த ஞானம் வறுமையானால், வெளிச்சம் வறுமையானால் இருட்டு போகும். இருட்டு மட்டும் போகாது அப்படின்னு சொல்லாதீங்க, இருட்டுனால வந்ததான பயமும் கம்பமும் வேகமும் துன்பமும் எல்லாம் போயிடுது. நம்ம இங்க இருக்கோம், இந்த பக்கம் போனா சவரம் இருக்கோம், நம்ம இடிச்சு போமா, இப்படி எல்லாம் ஒரு பயம் இருந்தது. இருட்ட கண்டா எல்லாருக்குமே பயம்தான் சாதாரணமா. என்ன ஆகும் என்ன தெரியாது, பூச்சி இருக்கா என்ன இருக்கு என்ன ஒண்ணும் தெரியாது. ஆனா ஒன்ஸ் கரண்ட் வந்ததுன்னா அந்த இருட்டு என்ன ஆகுது, பக்கத்து ரூமுக்கு போயிட்டு இங்க இல்ல அவ்வளவுதான், மறுபடியும் லைட்டை போட்டேன்னா தலையும் வந்துட போகுது. ஆனா இந்த ஞானாக்னி என்ன பண்றதுன்னு எல்லாத்தையும் பொசுக்கிவிடுறது. இப்ப எல்லாத்தையும் பொசுக்கிடுத்துனா அப்ப மனுஷனுக்கு என்ன ஆச்சுன்னு, கோட்டி கோட்டி ஜன்மாக்களால் நீங்க பண்ணினதான புண்ணிய கர்மாக்கள் எல்லாமே பாப கர்மாக்கள் எல்லாமே அழிஞ்சு போயிடுது. ஞானம் வந்ததுமே எல்லா கர்மாக்களும் அழிஞ்சு போயிடுது. இந்த பிரிவில் உங்களுக்கு ஒரு 60 வயசுல ஞானம் வருதுன்னு வச்சுப்போமே, இந்த 60 வயசு வரைக்கும் நீங்க என்னென்ன பண்ணீங்களோ அத்தனை கர்மாக்களும் போயிடுது. ஒன்னும் மிச்சமே கிடையாது, எல்லாம் போயிடுது. இனிமேல நீங்க பண்ணலையானால் 60 வயசுல ஞானம் வந்தது, அதுக்கப்புறம் இன்னொரு 40 வயசு இருக்குன்னு வச்சுப்போமே, நம்ம நினைக்கிறதுல என்ன தப்புன்னு இருக்கட்டும். என்ன சார் இந்த உடம்பு வச்சுட்டு இருக்கலாமா? நீங்க நினைச்சா பிராணம் போகாது. போறதா இருந்தது ஏன்னா நீங்க என்ன பிடிச்சிருந்தாலும் பிராணம் நிக்காது, அது ஞாபகம் வச்சுக்கணும். இது அச்சாரண்யமா பேசப்படாது, இருக்கிற விஷயம் அதான். அதனால அந்த டைம் என்னைக்கு வருதோ அதை ரிமோட் கண்ட்ரோல் வச்சுட்டு இருக்காரு யமதர்மராஜா, அங்கிருந்து ஆஃப் பண்ணி விடுவார். இங்க வந்து பண்றதெல்லாம் ஒண்ணும் வேண்டியதே இல்லைன்னு யமதூத்தால அனுப்புறாள், யமதூத்தாருன்னு அவ அங்க ஆக்ட் பண்றவ, அவ்வளவுதான். விஷயம் என்னடா, டக்குன்னு பிராணம் போயிடும். ஆனா அது வரைக்கும் ஞானம் வந்த பிறகு பிராணம் போறதுக்கு முன்னால என்னென்ன கர்மாக்கள் பண்றீங்களோ அந்த கர்மாக்கள் எல்லாம் பலம் கொடுக்குமான்னு, அது கர்மாக்களே இல்ல சார். அது கர்மான்னு இருந்தா தானே அதுக்கு பலம் கொடுக்கணும். நாங்க ஆகாமி கர்மான்னு பேர். இந்த ஆகாமி கர்மா என்ன, அது உங்களுக்கு ஒட்டுறதில்லை. அது என்ன ஆறுதுன்னு இன்னொரு இடத்துல பார்ப்போம். எனக்கே ஒட்டற, ஆனா என்கிட்ட கர்மாக்கள் இருக்கு. இந்த கர்மாக்கள் என்ன ஆறுது அதுன்னு சொன்னா, உங்க சிஷ்யாளுக்கும் நீங்க உங்களை நல்லது பேசுறவாளுக்கும் புண்ணிய கர்மாக்கள்லாம் போயிடுமா, உங்களை வெய்யறவாளுக்கு பாப கர்மாக்கள்லாம் போயிடுமா. புண்ணிய பாபம் போயிடுச்சா, சொத்து சேர்த்து வச்சுள்ள பையன் எடுத்துக்கு போறான், அதுக்காக தானே இருக்கா. அப்ப அவனுக்குன்னு அவனும் புண்ணிய கர்மா பாப கர்மா பண்ணிட்டு இருக்கான், அவனுக்கு நல்லது நடக்கும், அது வேற. ஆனா ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கு, உபாசகனுக்கோ அல்லது இந்த ஞானிக்கோ, அவன் ஞானம் வந்தவரை செய்யக்கூடியதான கர்மாக்கள் எல்லாமே அது ஒட்டாது, அது தனியா எங்கேயாவது போயிடுறது. இப்ப என்னாச்சு, சஞ்சித கர்மாக்களை எல்லாத்தையும் அழிச்சாச்சு.
கோட்டி கோட்டி ஜென்மாக்களா நீங்க பண்ணின கர்மாக்கள் என்ன, இந்த பிரிவில ஞானம் வர வரைக்கும் பண்ணினதான கர்மாக்கள் என்ன, எல்லாமும் ஞானம் எனக்கூடியதான நெருப்பு எல்லாத்தையும் அழிச்சுப்படுது. வெரி குட். அதுக்கு பிறகு இது மேல நீங்க உயிரோடு இருக்கிற பரியந்தம் நீங்க பண்ணக்கூடியதான கர்மாக்கள் அது உங்களுக்கு ஒட்டாது. அது கர்மாபாசம்னு பேர், நிஜமான கர்மா இல்ல. ஏன்னா நான் எனக்கூடியதான எண்ணத்துல பண்ணினா தான் கர்ம பலம் உங்களுக்கு வரும். ராத்திரி தூக்கத்துல நான் எனக்கூடியதான எண்ணம் இல்ல, காலை நீட்டிட்டு படுத்துட்டு இருக்கு. ஒரு பெரியவர் அந்த பக்கம் போனா, பிராமணர் வேதாத்தியனம் பண்ணவா அந்த பக்கம் போறார், பாப்பமோன்னா கிடையாது. முழிச்சுட்டு இருக்கிறப்ப அப்படி பண்ணினா பாப்போம். ராத்திரி சொப்னத்திலையும் ராத்திரி தூங்குற சமயத்துல தெரியாது. இதை தூங்குறதுல நான் செய்கிறேன் எனக்கூடியதான எண்ணம் இல்லை, அதனால அது கர்மா இல்லை. இப்ப இது மாதிரி ஆயிடுத்தா இருக்கிற கர்மா எந்த ஞானம் வருதோ அது வரைக்கும் இருக்கிற எல்லா கர்மாக்களும் ஃப்ரம் பிகினிங் டு திஸ் பாயிண்ட் போயிடுது. இனிமேல பண்ணக்கூடியதான கர்மாக்கள் எல்லாம் உங்களுக்கு ஒட்ட போறது இல்லை, சரியா போயிடுது. ஆனா இந்த சரீரம் இருக்கிறதுக்காக இந்த சரீரம் ஆரம்பிச்சதான பிராரப்த கர்மா இருக்கு பாருங்க, அது மட்டும் இருக்கு சார். அது போகாது. ஏன்னா எங்க நெருப்பு பிடிச்சிருக்கோ அந்த இடத்தான் புஷக்கப்படுமே தவிர அது இல்லாத இடத்துல ஒன்றும் பொசுக்கப்படாது. யாருக்கோ 10,000 ரூபாய் கொடுத்து அவன் பத்திரமா வச்சுட்டு இருந்தான், நீங்க எங்கேயோ வெளில போனேன், வந்ததுமே வீடெல்லாம் எரிஞ்சு போயிடுது. அப்ப என்ன ஆச்சுன்னா அதுல 10,000 வச்சிருந்தா அதுவும் எரிஞ்சிருக்கும். அது அந்த இடத்த வேற இடத்துல வச்சிருக்கேன், பேங்க்ல டெபாசிட் பண்ணி வச்சிருக்கேன், பத்திரமா இருக்கும். அதே மாதிரியே நம்ம பிராரப்த கர்மா நீங்க பிறக்கிற காலத்திலேயே அது ஸ்தூல சரீரமா மாறிடுது, பூத உடலா மாறிடுது. அது மனசுல இருந்தா எரிஞ்சு போயிருக்கும், மனசுல இல்லையே அது என்னாச்சு பூத உடலா மாறிடுது. இதுக்கு சுகமோ துக்கமோ கொடுத்துட்டு இருக்கு. அப்ப இந்த பூதமுடலா மாறினது அத மனசுல தான் நெருப்பு பிடிச்சிருக்கே தவிர இங்க பிடிக்காததுனால பிராரப்த கர்மா அழியாது. அதனால இந்த ஜன்மாவில நீங்க எதனால வந்ததோ அந்த ஜன்மா அந்த பிராரப்த கர்மா இருக்கத்தான் இருக்கும். அதை எப்படி சார் அழிக்கிறதுன்னு அனுபவிச்சு அழிச்சிடும். புண்ணிய பாபங்களை அனுபவிச்சு, பாப்பம் வந்தது என்ன, துன்பம் வந்தது என்ன, ஏதோ ஜன்மாவில பாபம் பண்ணியிருக்கோம் விடுங்க. ஏன்னா எனக்கு இதனால ஒரு கஷ்டமும் இல்ல, ஏன் ஞானமும் வந்தாச்சு, அடுத்த பிறவியும் இல்ல, பிறவியே இல்லைன்னு ஞானம் வர பரியந்தம் இருக்கிற எத்தனை கர்மாக்களோ அத்தனையும் நெருப்பு பசிக்குது. ஞானம் வந்த பிறகு இருக்கக்கூடியதான கர்மாக்கள்லாம் உங்களை ஒட்டலேன்னு சொல்லிவிட்டு பிராரப்த கர்மான்னு ஒண்ணு இருந்தது, அதை அனுபவிச்சு தீர்த்து விட்டு மீதி கர்மா இல்லையா. இப்ப என்னாச்சுன்னு பேலன்ஸ் ஷீட் சரியா போயிடுது, நில் பேலன்ஸ் வந்துடுது. புண்ணியமும் நில் பேலன்ஸ் தான், பாப்பமும் நில் பேலன்ஸ் தான். அதனால என்ன விவகாரம்னு அடுத்த ஜென்மா கொடுக்கறதுக்கு கர்மா இல்ல, இது நடக்கிறது. இப்ப எதுக்கும் விரோதம், பிராரப்த கர்மாவுக்கும் இந்த ஞானத்துக்கும் விரோதம் இல்லை. ஞானம் வந்தாலும் பிராரப்த கர்மா தன் செயலை பண்ணிட்டே இருக்கு. ஞானம் வந்தால் ஆகாமி கர்மாவோ இனிமேல பண்ணக்கூடிய அந்த கர்மாக்க ஆகாமி கர்மாவோ சஞ்சித கர்மா, சஞ்சின்னா பை தெலுங்குல, சஞ்சித கர்மா சேர்த்து மூட்டை கட்டி வச்சுட்டு அந்த கர்மாக்களோ எல்லாம் எரிஞ்சு போயிடும். இப்ப ஞானம் வந்ததுமே எது சார் நிக்கிறது, பிராரப்த கர்மா மட்டும் நிக்கிறது. ஏன் அது நிக்கிறது, அது மனசுல இல்ல சரீரத்துக்கு வந்தாச்சு. அதனால சரீரத்துக்கு வந்ததுனால சரீரத்துக்கு தகுந்தா போல அது சரீரம் இருக்கிற பரியந்தம் இருக்கும். அல்லது அதர் வேர்ட்ஸ் பிராரப்த கர்மா இருக்கிற பரியந்தம் சரீரம் இருக்கும். ஒன்ஸ் பிராரப்த கர்மா விழுந்து போயிடுதே ஆனால் இனிமேல ஒரு செகண்ட் கூட நீங்க வச்சுக்க முடியாது, சரீரம் போக வேண்டியதான். கரண்ட் ஆயிடுதுன்னா இந்நேரமா கரண்ட் வச்சிருந்தேன்னு பல்பு கரண்ட் போனதுமே ஒரு 10 நிமிஷம் இருக்கப்படாத அப்படின்னு நீங்க சொன்னா நடக்குமோ? எப்ப போறதோ கரண்ட் அந்த க்ஷணமே லைட் எப்படி ஆஃப் ஆயிடுறதோ, கேர்ஃபுல்லா சொல்றேன், ஃபேன் ஆஃப் ஆகலையே சார்னு சொல்லக்கூடாது. கரண்ட்னால ஆஃப் ஆகல, அது பழைய வேகத்தினால சுத்தி கொண்டு இருக்கு. பல்பு மட்டும் இந்த காலம் வந்து 10 மணி நேரம் போட்டிருந்தாலும் கர்மா போச்சுன்னா கரண்ட்டுக்கு போச்சுன்னா ஒரே செகண்ட்ல போயிடுறதோ இல்லையோ. அதே மாதிரிதான் பிராரப்த கர்மா போச்சுன்னா இந்த சரீரம் நிச்சயமா போயிடுறது. இதுதான் விசேஷமா சொல்றார். கதம் கர்ம பிரரோகதி நாகம் பிரத்யவன்யுஷ்டம். நான் எனக்குடையதான பிரத்யம் அறிவு அது வன்யுஷ்டம் நெருப்பால் பொசுக்கப்படுமையானால் கதம் கர்ம பிரரோகதி. மறுபடியும் வேற கர்மா எப்படி வரும்?
இந்த கர்மா எல்லாம் எரிஞ்சு போயிடுது, இன்னும் மேல கர்மா வராது. அதனால ஞானம்ங்கிறது பவித்திரமிதம் உத்தமம், ரொம்ப நகை ஞானேன சதசம் பவித்திரம் இக வித்தியதே. ஞானத்துக்கு தகுந்ததான ஞானம் போடுறதான பவித்திரமான பாவனமான தூய்மையாக்கக்கூடியதான பொருள் வேற எதுவுமே கிடையாது. மண்ணு சிலதை தூய்மையாக்குறது, வேஷ்டி எல்லாம் அங்க கருப்பா போயிடுச்சுன்னா அதை ஜலத்தை விட்டு துவைச்சோம்னா தூய்மையாக்குறது. இப்படி எல்லா பொருளும் சிலது பவித்திரமான பாவனகரமான சில பதார்த்தங்கள் உலகத்துல உண்டு. தங்கம் இருக்கு, நெருப்புல போட்டு இது பண்ணினால் நல்ல குவாலிட்டி தங்கமா வருது. ஜலம் சுத்தப்படுத்துறது, பிருத்திவி சுத்தப்படுத்துறது, நெருப்பு சுத்தப்படுத்துறது, அதோட காத்தும் துர்நாத்தமா இருந்தது. ஏன்னா கொஞ்ச நேரம் அது காத்து மேல பட்ட போகுமே, ஏன்னா துர்நாத்தம் எல்லாம் போயிடுது. ஆனா அவைகள்லாம் சின்ன சின்ன பொருளை போக்கடிக்குமே தவிர கர்மாவை போக்கடிக்காது. கர்மாவை அழிக்கக்கூடியதான பொருள் என்ன? ஞானம் மட்டும்தான். இந்த ஞானம் வந்த பிறகு இவன் நான் எனக்கூடியதான எண்ணத்தை விட்டு விடுகிறான். அதனால அது பண்ணக்கூடியதான கர்மாக்கள் எதையும் இவனுக்கு விட்டாது. அதனால பிராரப்த கர்மாவுக்கும் ஞானத்துக்கும் விரோதம் இல்லை. ஞானம் வந்த போதிலும் பிராரப்த கர்மா இருக்கும். அதனால கதம் கர்ம பிரரோகதி, இது மேல எப்படி இந்த கர்மா வளரும்? அகம் பிரத்யய பீஜம், அகமகம் எனக்கூடியதான எண்ணத்துக்கு காரணமா உள்ளதும் எது அகம் பிரத்யவசிதம், ஆத்மா மாதிரியே இருக்கோ. அகம் பிரத்யவன் இஷ்டம், அகம் எனக்கூடியதான எண்ணத்தினால புசுக்கப்பட்டதான கர்மாக்கள் கதம் கர்ம பிரரோகதி, நான் அகம் இல்லை, நான் புத்தி இல்லை அப்படின்னு தெரிஞ்சின்ற பிறகு அவனுக்கு கர்மா மறுபடியும் வராது. திருஷ்டவச்சே பிரரோகஸ்யாத் ந அந்நிய கர்மா சயிஷ்யதே தன்னிரோதே கதம் சஸ்யாத் புருச்சாமோ வததுச்சத திருஷ்டவச்சே பிரரோக. என்ன இப்படி சொல்றேன்? சில சமயத்துல கர்மா உண்டாகிறத விதைகள்லாம் போட்டா எல்லா விதையும் போல சில விதைகளுக்கு அது மழை உண்டாகிறதோ இல்லையோ, அதே போல உண்டாகப்படாது. பிராரப்த கர்மா மட்டும் பலத்தை கொடுக்கும், சஞ்சித கர்மாவோ அல்லது ஆகாமி கர்மாவோ கொடுக்காதுங்கிறல. அது என்ன கர்மாக்களுக்குள்ள வித்தியாசம் இருக்கா? ஒண்ணும் இல்லையே. அதுவும் பலத்தை கொடுக்கறது. ஞானம் வந்த பிறகும் அவன் சாப்பிடறது இல்லையா, 4 பேருக்கு சொல்றது இல்லையா, சிஷ்யாளுக்கு பாடம் சொல்றது இல்லையா? ஞானம் வந்து இருக்கலாம், ஆனால் இந்த காரியங்கள் நடக்கிறது. கதம் திருஷ்டவச்சே பிரரோகஸ்யாத் ந அந்நிய கர்ம சயிஷ்யதே. அப்பா ஞானம் வந்த பிறகு சஞ்சித கர்மா போயிடுத்து, ஆகாமி கர்மா ஒட்டாது. ஆனா பிராரப்த கர்மா மட்டும் அது இருக்குன்னு சொன்னேனே கவனிக்கலையேங்கிறார். நான் அந்நியது கர்ம சயிஷ்யதே, அது பிராரப்த கர்மா. அப்பா அது தன்னிரோதே கதம் தத்யாத் புருச்சாமோ வஸ்ததுச்சதாம். அந்த அகங்காரம்ங்கிறத நீங்க நிறுத்தி விட்டீங்களேனால் இனிமேல எப்படி கர்மா வரும்? அதை நான் கேட்கிறேன் சொல்லுங்கிறார். அகங்காரத்தோட அகங்காரமே போன பிறகு நீங்களால கர்மா பண்ண முடியாது. நீங்க தூக்கத்துல ஒரு கர்மாவும் பண்ணல, கோமா ஸ்டேஜில் இருக்கிறவாலும் ஒரு கர்மாவும் பண்ணல, தூங்கும் பொழுதும் கர்மா பண்ணல, இந்த கோமா ஸ்டேஜில் இருக்கிறவாளுக்கும் கர்மா இல்ல, மரணானந்தரமும் கர்மா இல்ல. ஏன்? கர்மாக்கள் எப்படி பண்றேன்? சரீர வாங் மனோபிகி எத்த கர்ம பிராரபதே நரா. கர்மாக்கள் சரீரத்தினால பண்றேன், இன்னும் சில கர்மாக்கள் மனசுனால பண்றேன், இன்னும் சில கர்மாக்கள் வாக்குனால பண்றேன். மரணானந்தரம் ஸ்தூல சரீரம் இல்லையா? இல்ல. வாக்கு இருக்கா? இல்ல. அதே போல மனசு இருக்கா? இல்ல. எப்படி கர்மா பண்ணுவேன்? ஒரு செயலை பண்ணணுமே ஆனால் அந்த செயலுக்கு ஸ்தூல சரீரம் இம்பார்ட்டன்ட். உடல் இருந்தா தானே கர்மா பண்ணலாம், வாய் இருந்தா தானே பேசலாம், மனசு இருந்தா தானே நினைக்கலாம். இவைகள்லாம் இந்த சரீரத்துல இல்ல, கிளம்பி போயாச்சு. அது கூட வேலை செய்யாத அளவுக்கு உள்ள பூட்டி வச்சு லிங்க சரீரம் கிளம்பிச்சு. அதனால பிராரப்த கர்மா இருக்கிற ஞானம் வந்தாலும் பிராரப்த கர்மா போகாது. அதான் சொல்றார் அந்நிய கர்மத இஷ்யதே தன்னிரோதே கதம் தத்யாத். தன்னிரோதே அகங்காரமானது எப்பொழுது ஒரு மனுஷன் நிறுத்தி விட்டாரோ அப்பொழுது என்னாச்சு? புருச்சாமோ வஸ்ததுச்சதாம். கர்மாவானது எப்படி சேரும்? அது கொஞ்சம் சொல்றோம் கேளுங்கன்னு. தேகாதி ஆரம்ப சாமர்த்தியாத் ஞானம் சத்விஷயம் சுச்சி.
அபிபூய பலம் குறியாத் கர்மாந்தே ஞானமுத்பவே தேகாத்யாரம்ப சாமர்த்தியாத். மனுஷனுக்கு கர்மா தான் சரீரத்தை உண்டு பண்ணி வைக்கிறது. கர்மா நிமித்தம். அன்னம்தான் உபாதான காரணம். ஒரு செயலை பண்ணணுமே ஆனால் அதுக்கு ரா மெட்டீரியல் ஒண்ணு இருக்கணும், அத மாத்திரவன் ஒருத்தர் இருக்கணும். அந்த ரெண்டும் இருந்தா தான் நடக்கும். இன்னைக்கு சப்பாத்தி பண்ணணும்னா வெறுமனே அப்படியே பண்ண காத்தோட நீங்க சப்பாத்தி பண்ண முடியாது, வெறும் ஜலத்தோட பண்ண முடியாது. அது இப்படியே கோதுமை மாவு இருக்கணும், அதை வச்சுண்டு சப்பாத்தி பண்ணுவேன். அந்த கோதுமை மாவுங்கிறது உபாதான காரணம். அத பிசைஞ்சு ரவுண்ட் ரவுண்டா சின்ன உருண்டையா பண்ணி அந்த குழையால இது பண்ணி ஸ்டவ் மேல போட்டு அதை எடுத்து கொடுக்கறா. இதெல்லாம் பண்றவர் யாரு? நிமித்த காரணம் வருது. ஒண்ணு ரா மெட்டீரியல், இன்னொன்னு ஆஸ்டென்சிபிள் இன்ஸ்ட்ருமெண்ட். இந்த ரெண்டும் இருந்தாதான் ஒரு காரியம் நடக்கும். அதே மாதிரி இந்த கர்மானால சரீரம் வருது. கர்மாங்கிறது நிமித்த காரணம். உபாதான காரணம் என்ன? அம்மா அப்பா உட்கொண்டதான அன்னம். அன்னாத் புருஷா சொல்ற இந்த அன்னாத்தினால்தான் வந்தது. இப்படி இந்த புருஷன் உண்டாரானே தேகாதி ஆரம்ப சாமர்த்தியா ஞானம் சத்விஷயம் துவயி. இந்த சரீரமானது ஆரம்பிக்கிறது. குழந்தை பிறக்கிறான சரீரம் ஆரம்பிக்கிறதா இல்லையா? இந்த சரீரம் ஆரம்பிக்கிற பொழுது ஞானமானது என்ன பண்றதுன்னு இந்த கர்மாவை மட்டும் தொடறதில்ல. சரீரம் ஆரம்பிக்கிறதுக்கான வந்ததான கர்மாவை தொடலை. அது என்ன சார், இருட்டுன்னு ஒரு இருட்டு போகாது, ஒரு இருட்டெல்லாம் மீதி இருட்டெல்லாம் போகணும், எப்படி ஒத்துக்கிறது? இப்ப பாருங்க, நீங்க எதை சொன்னாலும் அந்த பூர்வபட்சி இதுக்கு எப்படி கவுண்டர் பண்ணணுமோ அவருக்கு தெரியும். வேறு வழியில் இது வெளிச்சம் இருக்கு, வெளிச்சம் இருந்தால் இருட்டு போகணும்னு சொன்னேன். வெளிச்சம் போட்ட பிறகு எல்லா இருட்டும் போடுறது, கொஞ்சம் இருட்டு இருக்கா அப்படி சொல்ல முடியலையே அப்படின்னு நல்லா கவனிச்சு பாருன்னு. ஏன்னா ரூம்ல லைட் போட்டிருக்கு, ரூம் முழுக்க இருக்கக்கூடியதான் இருட்டு போயிடுது. அந்த மூலையில ஒரு சோஃபா போட்டிருக்கல, அந்த சோஃபானுடைய நிழல் இருக்கேன். என்ன சார் கரெக்ட் வெளிச்சம் இருந்தா இருட்டு இருக்காதுன்னு சொன்னேன்னா நீங்க பார்த்து சொல்லப்பா. சோஃபா கீழே அதனுடைய நிழல் இருக்கா இல்லையா? அதே போல அல்மாயிரா இருக்கு, அதுக்கு பின்னால இருட்டு இருக்கா இல்லையா? எல்லா இருட்டும் நெருப்பு வந்ததுமே வெளிச்சம் வந்ததுமே போயிடுதுன்னு சொல்லாதீங்க, அங்க இருக்கு. அதே போல மத்தியானம் 12 மணிக்கு வெயில்ல போறேன், நீங்க உங்களுடைய நிழல் இருக்கா இல்லையா? இவ்வளவு வெளிச்சம் இருக்கே சார், எப்படின்னு வெளிச்சம் இருக்கிற இடத்துல தான் நிழலும் இருக்கும்னு. பூனை வாழற இடத்துலதான் எலி குட்டியும் உண்டாகிறது. அது எப்படி பத்திரமா வச்சுக்கோம்னு உங்களுக்கு தெரியாது. அது எப்படியோ வளர்றது. அதுக்கப்புறம் என்ன செய்யறார், மனுஷனுக்கு எவ்வளவு தொந்தரவு கொடுக்கணுமோ அத்தனையும் கொடுக்குது. ஏன்னு கேட்டா பகவான் நீங்க கணபதியை பூஜை பண்ணால் அதனாலதான் எலி வந்ததுங்க. என்ன பண்றது, விவகாரம் முழுக்க ஏதோ ஒன்று சமாதானம் அவன் சொல்லணும். நமஸ்குர்மோ விநாயகாய ஆகும் சம்பிரதேசமா அப்படின்னு சொல். விநாயகரை பூஜை பண்றேன், அவருடைய வாகனம் எலி வந்ததுமே என்ன பண்றேன்னு அதை அடிச்சு கொண்டு விடுறேன். இது லோகத்துல இப்படித்தானே இருக்கு. அதே மாதிரி தான் இந்த கர்மாங்கிறது பிராரப்த கர்மாவை அந்த ஞானமானது அழிக்காது. அதான் சொல்றார் அபிபூய பலம் குறியாது. ஞானம் வந்தாலும் அது ஞானத்தை விட பவர்ஃபுல்லா இருந்து கொண்டு, அபிபூயா அதை விட பவரா இருந்து கொண்டு அது என்ன பண்றதுன்னு கர்மாவை பண்ணி கொடுக்கறது, சுகமும் துக்கமும் அனுபவிக்கும்படி பண்றது. அதனால அறிவு வந்த போதிலும், ரொம்ப பெரிய சித்தரா இருந்த போதிலும் அவளுக்கும் துன்பம் உண்டு. அவ்வளவு பக்தியோட இருந்த ஆண்டாள், அவர் அப்பா வச்சாரா இல்லையா? நீ என்னமா இந்த மாலையை நீ போட்டு பகவானுக்கு கொடுக்கலான்னு சொன்னாரோ இல்லையா? வச்சாரா இல்லையா? அது வேலை இல்லை, அது வேற நடந்ததுன்னு வச்சுக்கோ. இருந்தாலும் ஞானம் வந்த பிறகு கூட ப்ராப்ளம் வரத்தான் வரும். அது எப்ப போகும் சார்? தஸ்யதாவதேவச்சிரம் யாவன்ன விமோட்சே அத சம்பத்தே. அது வரைக்கும் காத்துட்டு இருக்கணும், எது வரைக்கும் இந்த சரீரம் கீழே விழலையோ. ஆகையால் ஞானத்துக்கும் பிராரப்த கர்மாவுக்கும் விரோதம் இல்லை, ஞானத்துக்கும் சஞ்சித கர்மாவுக்கும் விரோதம். ஞானம் வந்ததுமே நிக்காதுங்க. அதே போல ஞானம் வந்ததுமே இனிமேல நீங்க பண்ணக்கூடியதான கர்மா எதுவும் ஒட்டாது. ஆனா பிராரப்த கர்மா மட்டும் என்ன பண்றது, ஞானம் வந்தாலும் அந்த ஞானத்தை அனுபவிக்க முடியாம உங்களை பண்றது. ஆத்மானந்தத்தை எப்பொழுதும் ஆனந்தமாகவே இருக்கணும் அவன். ஆனா அது ஆத்மானந்தத்தை மறைச்சு அவனுக்கு
அந்த பிராரப்த கர்மா தன்னுடைய இஷ்டமான சுகத்தையோ துக்கத்தையோ கொடுக்குது. அதனால ஞானம் வந்தவாளுக்கும் பசிக்குமா பசிக்காதா? ஞானம் வந்தாச்சு சார், பசிக்குமா பசிக்காதா? அவளுக்கு இது சுவை நன்னா இருக்கு நன்னா இல்லைன்னு சொல்வாளா இல்லையா? அவ மனசுல வச்சிருப்பா, சில சமயத்தை சொல்ல மாட்டா. ஏதோ ஒருத்தராவது போனா கொஞ்சம் உப்பு ஜாஸ்தியா போட்டா, உப்பு ஜாஸ்தி இப்படி நாசம் பண்ணியன்னு கத்து விடா, சரி வேண்டிய அளவுக்கு சாப்பிட்டு சரி போறோம்னு விட்டுருவேன். அதே மாதிரியே ஞானம் வந்ததுமே பிராரப்த கர்மா இந்த சரீரத்தை புடிச்சுண்டு அது பாட்டுக்கு அதனுடைய செயலை பண்ணி கொண்டே இருக்கும். ஆனால் இனிமேல கர்மா ஜென்மானது கிடையாது. இது ஞானம் வந்ததுனால பண்ணக்கூடியதான விவகாரம். அது இதுதான் தத்துவஞான ஸ்வபாவம்னு சொன்னேனோ இல்லையா பிரகரணத்துல. தத்துவஞானத்துடைய ஸ்வபாவம் என்ன? சஞ்சித கர்மா அப்புறம் ஆகாமி கர்மாவை நாசம் பண்றது, பிராரப்த கர்மா மட்டும் இருந்துட்டே இருக்கு. சரி, ஆரப்தஸ்ய ஃபலே ஹ்யேதே போகோ ஞானஞ்ச கர்மணः அவிரோதः தயோர்யுக்தः வைதர்மியஞ்ச இதரஸ்யது. ஆரப்தஸ்ய, நான் பிராரப்த கர்மான்னு சொன்னேன். இவர் ஆரப்த கர்மாங்கிறது ரெண்டும் ஒண்ணுதான். கர்மாவானது பலத்தை கொடுக்க தொடர்ந்து எப்ப பலத்தை கொடுக்க தொடர்ந்ததோ அது பலத்தை கொடுத்துட்டு தான் போகும், பாதியில நிக்க. கையில அம்பு இருக்கு, வில்லு இருக்கு. இந்த வில்லுல அம்ப சேர்த்து வச்சிருக்கான், இழுத்து இருக்கான். இப்பவே டக்குன்னு ஏதாவது ஒரு வந்ததுன்னா நிறுத்தி விடலாம். இன்னும் அந்த அம்பானது வில்ல விட்டு வெளியில கிளம்பல, அது ஏதாவது ஒரு காரியம் தப்பு நடந்தா டக்குன்னு நிறுத்தி விட்டு பண்ணலாம். இல்ல எய்ம் சரியா பண்ணல, ஏதோ ஒண்ணு பண்ணல, நிறுத்தி விடலாம். ஆனா ஒன்ஸ் வில்லுல இருந்து கிளம்பிட்டுன்னு வச்சுங்களேன் அம்பு, அது என்ன பண்ணும்? எதை அடிக்கணுமோ அதை அடிச்சுட்டு தான் நிற்கும். நடுவுல வேண்டாம்னு சொன்னா நடக்காது. அதனால ஒன்ஸ் ஒத்துழையானால் அது அவ்வளவுதான், வேற அப்புறம் இன்னொன்னும் பண்ண முடியாது. அதே விதமாகத்தான் பிராரப்த கர்மா பலத்தை கொடுக்க தொடங்கிடுது. எப்ப பலத்தை கொடுக்க ஆரம்பிச்சுடுதோ அது பலத்தை கொடுத்து முடிச்சாதான் எடுக்குமே தவிர இல்லைன்னா நிக்க. அதே சஞ்சித கர்மா அது வெறும் இருக்கு, மனசை தூங்கிட்டு இருக்கு, அதனால அது ஒண்ணும் பண்ணாது. ஆகாமி கர்மா அது கர்மாவே இல்ல, ஏன்னா நான் எனக்கூடியதான எண்ணத்தோட பண்ணல அவன். அதனால என்னாச்சுன்னு அதுவும் பலத்தை கொடுக்காது. ஆனா எதிர்னர் பிராரப்த கர்மா மட்டும் கொடுக்கும். ஆரப்தஸ்ய பலம் ஹீயேதே போகோ ஞானஞ்ச கர்மணः கர்மணः போகः ஞானஞ்ச. அப்படி அன்வயம். ஆரப்தமான பலமானது எது? சுகமும் துக்கமும். ஏதே சுக துக்கங்கள் ஜீவசனம். ஆரப்தஸ்ய பலே ஹ்யேதே போகோ ஞானஞ்ச கர்மணः அவிரோதः தயோர்யுக்தः. அந்த ரெண்டுக்கும் விரோதம் இல்லை, ஞானத்துக்கும் பிராரப்த கர்மாவுக்கும் விரோதம் இல்லை. வைதர்மியஞ்ச இதரஸ்யது. ஆனா சஞ்சித கர்மா ஆகாமி கர்மாக்கு மட்டும் விரோதமா இருக்கு, அது விரோதமா இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். இத்தனை விஷயம் யாரு சொல்லுவா? கொஞ்சம் பார்க்கலாம். ஆச்சாரியால் வேணா நமக்கு இவ்வளவு கிளியரா புரியும்படி பண்ணினார். ஞானம் வந்தா அஜ்ஞானம் போகும்னு எல்லாரும் சொல்றா. அஜ்ஞானுடைய செயலானது போகிவிடும். அஜ்ஞானத்தினுடைய ரிசல்ட்டா இருக்கக்கூடியதான பல பிறவிகள்ல நீங்க சேர்த்து வச்சதான கர்மாக்கள்லாம் போயிடும். அதே மாதிரியே இனிமேல நீங்க பண்ணக்கூடியதான கர்மாக்கள்லாம் அழிஞ்சு போயிடும். இல்ல சார், ஞானம் வந்த கணத்திலேயே சரீரத்தை பிராணனை விட்டுட்டான் சார், ஒருத்தனும் வேதாந்த கிளாஸுக்கு வர மாட்டேன். எப்ப ஞானம் வருமா தெரியாது. கிளாஸ் நடுவுல ஞானம் வந்துச்சு, சரீரம் கீழே வந்துச்சுன்னா. அதனாலதான் யஜ்ஞ யாகாதிகள் பண்றவா கூட யாகத்தை முடிச்சா சொர்க்கம்னா, யாகத்தை முடிச்சு கடைசியில ஆகமனம் பண்ணியிருந்ததுமே டக்குன சொர்க்கம் விமானம் வந்து கிளம்புங்கன்னு யாராவது யாகம் பண்ணுவாளோ? பண்ணவே மாட்டா. இதான் விவகாரம். அவனுக்கு அவனுடைய பிராணம்னா திரிப்பு. பிராணம் போறதுக்கு ஏதாவது பண்ணுவானோ? நிச்சயமே கிடையாது. சார், சில பேர் ஆத்மஹத்தியை பண்ணிக்கிறாள, தன் பிராணனே தானே எடுத்துக்கிறாள, ரயில் அடியில தலை வச்சோ இல்லைன்னா விஷத்தை சாப்பிட்டோ இல்ல நெருப்பு கெரோசின் போட்டு எரிஞ்சுட்டோ பிராண விடுறாள அப்படின்னு உலகத்துல இருக்கிற எல்லாரோட கோழைன்னு பேருமாடு. ஏண்டா இந்த பிராணம் இருக்குமையானால் இப்ப வந்த துன்பத்தை நம்ம ஜெயிக்கலாம். எப்படியும் எவ்வளவு ஜெயிக்க முடியாதான கட்டமே உங்களுக்கு கிடையாது. சொல்றார் டாக்டர் போய், இந்த தலைவலியில பிராணம் போயிட்டே இருக்கு சார். டாக்டர் பாக்குறாரு, எங்கிட்ட உயிரோட வந்து எங்கிட்ட வந்திருக்கே, அந்த பிராணம் வாங்குறது நான் தானே, அது எப்படி பண்ற, அது எப்படி போகும்? தாங்க முடியாத தலைவலின்னா தாங்க முடியாது, நீங்க இருக்கவே முடியாது. பேச்சு மட்டும் அது ரொம்ப ஜாஸ்தியா இருக்குங்கிறதுக்காக இப்படி சொல்றானே ஒழிய நிச்சயமா அப்படி இருக்கோ? அப்படி இல்லை. அதனால
பிராரப்த கர்மாங்கிறது மட்டும் எப்பொழுதும் ஞானத்தினால அழியாது. அவிரோதஸ்தயோர் யுக்தா வைதர்மியம் சேதரஸ்யது. இந்த உபதேச சாஸ்திரி பிரகரணம் இருக்கு, இது விஷயங்கள் ஒரே மாதிரி இருந்தாலும் அது அர்த்தம் சொல்றது ரொம்ப கஷ்டம். இந்த ஸ்லோகங்களுக்கு அன்வயம் சொல்றது ரொம்ப கஷ்டம். ஏண்டா அவ்வளவு சங்குச்சித்தியமா எழுதியிருக்க. இதே மாதிரியே இன்னொரு பிரகரணம் விவேக சூடாமணி, அது அழகா வாழைப்பழத்தை சர்க்கரையில தோச்சுண்டு சாப்பிட்டா போல இருக்கும். என்ன ஐடியா பத்திர. ஆனால் இந்த உபதேசத்துல இது பாவக்காய் மாதிரி இருக்கும், உடம்புக்கு நல்லதுதான். இது ரொம்ப விசேஷமான கிரந்தம் இது. ஆனாலும் அது புரியறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஆச்சாரியார் ரொம்ப சுருக்கமா ஸ்லோகத்தை எழுதிட்டார். அவிரோதஸ்தயோர் யுக்தா வைதர்மியஞ்ச இதரஸ்யதோ. இதரஸ்யதோ மற்ற கர்மாக்கள். மற்ற கர்மாக்கள் என்ன? ஆகாமி கர்மா, சஞ்சித கர்மா, அவைகள்லாம் அது போயிடும். பிராரப்த கர்மா மட்டும் போகாது. தேகாத்ம ஜானவத் ஞானம் தேகாத்ம ஜான பாதகம் ஆத்மன்யேவ பவேத் யஸ்ய தனேச்சன்னபி முச்சதே ததஸ் சர்வவிதம் சித்தம் பிரயோகோ அஸ்மாபிரேரிதா. சார் நீங்க என்ன வேதாந்தத்தை கேட்கணும், ஞானம் வரும், ஞானம் வந்தா எல்லாம் போயிடும் சொல்லிட்டு இருக்கேன். எப்ப வரும் ஞானம் தான்? சில பேர் இப்படிதான் ஏதோ சொல்லிட்டே இருக்கிறப்ப வேற ஒரு கொஸ்டின் போடுவோம். நம்ம மனசுல அப்படி சந்தேகம் தான் வருது. ஏதோ நீங்க சொல்றீங்க கேட்கறதுக்கு இனிமையா இருக்கு, அடுத்த பிறவி இல்லைங்கிறீர்கள். அடுத்த பிறவி இல்லைன்னா ஆனந்தமாகத்தான் இருக்க போறோம். இந்த ஸ்தூல சரீரம் பூத உடல் நமக்கு இருக்குமே, ஏனால் அப்பொழுதுதானே சுகமோ துக்கமோ நம்மளை தாக்குறது. துன்பம் வருதுன்னா சரீரம் வழியாக ரொம்ப சில்லா இருக்குன்னா சரீரத்துக்கு தான் தெரியுது. ரொம்ப வேர்த்து கொட்டுறதுன்னா சரீரத்துல தான். அது ஆத்மாக்குன்னு ஒண்ணும் இல்லை. நம்ம கண்ணை எதிர்க்க எது தெரியுது? சரீரத்துலதான் தெரியுது. அந்த சரீரம் அது கர்மாவனால பண்ணது, கர்மாவானது அறிவினால போறதுங்கிற நானும் தான் வேதாந்தம் கேட்டுட்டு இருக்கேன். கேட்கறது இல்லாம சின்சியரா வீட்டுக்கு போய் படிக்கிறேன். எப்ப சார் வரும்? வராது போயிடுமா? வந்ததுன்னா எப்ப வர போறது தெரியலையே அப்படின்னு. இப்ப 2 பேர் ரெஸ்லிங் பண்ணிட்டு இருக்கான், குத்து சண்டை போட்டு இருக்கான். எப்ப சார் ஒருத்தர் சொல்ல முடியும்? இது எப்ப முடியும்? அந்த சமயம் வரணும். ஒரு கேட்ட மூவ் ஒண்ணு பண்ணுவான்னு அவன் அடிப்பான், பிராணம் போயிடும். அது மாதிரி தானே லோகத்துல பார்த்திருக்கோம். அதே மாதிரி பிராரப்த கர்மா என்ன பண்றது? அந்த ஞானத்தை அழிக்கணும்னு பாக்குறது. ஞானமானது என்ன பண்றது? இல்ல இந்த பிராரப்த கர்மாவை அழிக்கணும்னு பாக்குறது. 2 பேரும் விரோதியா இருந்தா அப்படித்தானே. அந்த விரோதம் போய் 2 பேரும் சமரசமா வந்தா ஓகே, இல்லைன்னா என்னடா ஆச்சுன்னா கடைசி வரைக்கும் விரோதம் தான். அப்பா சொத்து வச்சு கொடுத்தார், அண்ணன் தம்பிகள் 2 பேரும் கோர்ட்டுக்கு போறார். எதுக்காக போறான்னு, அவனை விட எனக்கு ஜாஸ்தி வரணும், என்னை விட அவருக்கு ஜாஸ்தி வரணும், இப்படின்னு சண்டையில தானே 2 பேர் இருக்கா. சமரசமா ஏதோ நீ கொடுத்தது கூடப்பா இருக்கடா, அது அடிஷனல் தானே, நமக்கு தான் உத்தியோகம் இருக்கு, நம்ம சம்பாதிக்கணுமே, ஏதோ இருந்தது ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கறது கொடுங்க அப்படின்னு போனா ஒரு ப்ராப்ளமே கிடையாது. எத்தனை வக்கீல் இருக்காரு, எத்தனை ஜட்ஜி இருக்கா, கடைகள் என்னடா சொன்னார், ஒவ்வொருடைய மனசுலையும் எனக்கு அதிகமா வேணும் அப்படின்னு சொல்லிருக்கான். இப்ப இதனால்தான் எப்படி சண்டை முடியலையோ அதே மாதிரி என்னன்னா, நமக்கு வேதாந்தம் அது சாதாரணமாக சொன்னா கேட்கற மாதிரி தான் இருக்கு. சொன்னா கேட்கற மாதிரின்னு என்ன அர்த்தம்? லாஜிக் நல்லா புரியுது, நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் சார், அந்த அனுபவத்துக்கு மட்டும் வரல. கிளாஸ்ல பாதியிலேயே பசி தொடங்க ஆரம்பிச்சிடுது. என்ன சுவாமி நேர் பசின்னா அது பாட்டுக்கு அது இருக்கு, நீங்க ஞானம் வந்துருக்க சொல்றதெல்லாம் நல்லா கேட்டுட்டு இருக்கல, பசி வராம இருக்கட்டுமே நேர். அது எப்படி பசி பாட்டிக்கு பசி வருது, இந்த பசி என்ன சொல்றது? சீக்கிரமா ஆத்துக்கு போ, அங்கெல்லாம் சாப்பிடு, அப்பதான் சௌக்கியமா இருக்குது. வேதாந்தம் என்ன சொல்றது? உனக்கு பசியெல்லாம் பொய்யப்பா, இது தப்பா அது தப்பா சொல்லுங்க பாக்கலாம். வேதாந்தம் சொல்றது ரைட்டு. அப்ப இந்த 2 பேரும் சண்டை போடுறதா இருந்தா வேதாந்தம் எப்படி சார் ஜெயிக்கும்? ஒருத்தர் வீக் ஆனாதானே ஒருத்தர் ஜெயிக்க முடியும். இப்ப நமக்கு எப்படி இருக்கு டுடே? தேகாத்ம ஜானவத் ஞானம், இந்த சரீரத்துல நான் எனக்கூடியதான அறிவு இருக்கு, அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஏன் சார்னா பிறந்த கணத்துல இருந்து ஆரம்பிச்சாச்சு. சின்ன குழந்தை இருக்கு, அந்த குழந்தை அம்மாவை தவிர வேற யாராவது எடுத்துட்டா ஒவ்வொன்னு கத்துறது. அதுக்கு எப்படி தெரியுது சார்? அந்த ஸ்பர்ஷம் அதுக்கு தெரியுது. அது அம்மாவா இருந்தா அது சந்தோஷமா சிரிச்சுட்டு அம்மா மடியில இருக்கு. வேற யாராவது புதுவர் வந்தாருன்னா தொட்ட காய்ச்சி காய்ச்சும் கத்துறது. ஏன்டா அது வேத்து முகம்ங்கிறான். வேதாச்சு முகமாச்சு முகம் வேர்க்கிறது தான் அப்படி அழகு அந்த குழந்தை.
ஏன் சுவாமின்னார், அதுக்கு பயம் இருக்கு. தன் பிராணம் போயிடுமோ, தனக்கு ஏதாவது தீங்கு வருமோ, எனக்குடையதான பயம் அந்த குழந்தைக்கு இருக்கு. அதனால நான் எனக்குடையதான எண்ணம் எப்ப சார் ஆரம்பிச்சது உங்களுக்கு அப்படின்னு கேட்டா நீங்க என்ன பதில் சொல்லணும்? பிறந்த கணத்துல இருந்து ஆரம்பிச்சு. இன்னும் கொஞ்சம் புத்தி தெரிஞ்ச பிறகு யாரை எடுத்துட்டாலும் கத்துறது அம்மா தான் எடுத்துக்கணும், வேற யாரும் எடுத்துக்கூடாது. என்கிட்ட வான்னு கூப்பிட்டா, அப்பா கூப்பிட்டா ஏதோ போறதே தவிர மற்றவள் புதுசா இருக்கிறவ கூப்பிட்டா போறதோ ஏன் போக மாட்டேங்கிறது? அதுக்கு தன் உடல்ல ரொம்ப ஒரு அபிமானம் இருக்கு. யாராவது என்ன இம்சை பண்ணிவிடுவாளோ, புதுசான ஆள்கிட்ட நம்ம போகக்கூடாது தெரியுது. அப்ப நான் சரீரம் அப்படிங்கிற அறிவு நமக்கு பிறந்ததுல இருந்து இருக்கு. வேதாந்தத்துல நான் சரீரம் இல்லைங்கிற ஞானம் எப்ப வந்தது? பய வந்துதான் தெரியல, எப்ப வர போறது? ஏதோ வேதாந்தங்கள்லாம் கேட்ட பிறகு ஏதோ சாஸ்திரம் சொல்றார், புத்தகத்துல இருக்கத்தான் சொல்றார், வேற ஒன்றும் இல்ல. அந்த சொல்றது நல்லா புரியுறா போல சொல்றார், அவ்வளவுதான் தெரிகிறதே தவிர அந்த உள்ள இருக்கக்கூடியதான் அந்த துன்பமோ இன்பமோ நாம அனுபவிக்கிறா போல இது அனுபவிக்கிறீடா? நிச்சயமா கிடையாது. சுகமோ துக்கமோ நம்மளை தாக்கும் பொழுது நமக்கு தானா அனுபவம் இருக்கு. அடா சுகமா இருக்கேன், அடா துக்கமா இருக்கேன், துன்பமா இருக்கு, வருத்தமா இருக்கு சொல்லிட்டே இருக்கு. இதுக்கு ஒரு ப்ரூஃபும் வேண்டாம், தனக்கு தானே நன்னா தெரியுது. ஆனா வேதாந்தம் சொல்லும் பொழுது மட்டும் ஏதோ வேதாந்தத்தை ஒத்துட்டு இருக்கா சொல்றா, அவ்வளவுதான் இருக்கு. இப்ப இந்த ரெண்டும் அன்ஈக்குவலா இருக்கோ இல்லையா? அப்ப இந்த டகப்பார்னு ஒரு விளையாட்டு விளையாடுவா, ஒரு பக்கத்துல ஜாஸ்தியா இழுத்தா அந்த பக்கம் போயிடும். அது ரெண்டு பேரும் சமானமாவே இருந்ததுன்னா எப்படி? இப்ப என்ன வேதாந்தம் வேலை செய்யாத காரணம் அதை விட நான் எனக்குடையதான எண்ணமானது அதிக பலமா இருக்கு. அப்ப என்ன பண்ணணும், அந்த பக்கத்துல ரெண்டு ஆளை எடுத்துருங்கன்னு சொல்ல முடியாது, இந்த பக்கத்துல ரெண்டு ஆளை போடுங்கன்னு சொல்ல முடியாது. என்ன பண்ணணும் நம்ம அப்படின்னா, இதை வலுப்படுத்தணும், வலுவாக்கணும், வேதாந்தத்தை வலுவாக்கணும். வேதாந்தத்தை வலுவாக்கணும்னு என்ன பண்ணணும்னு பகவத்கீதை வாசிங்க, உபனிஷத்தை எல்லாம் வாசிங்க, சூத்திர பாஷத்தை கேளுங்க. இதெல்லாம் பண்ணிட்டே இருந்தேனால் கொஞ்ச நாளைக்கு அந்த நான் எனக்குரியதான எண்ணத்தை விட பலமாக இந்த நான் சரீரம் இல்லை, நான் பரம்பொருள் அப்படிங்கிற ஒரு ஞானம் வரும். எப்பொழுது ஞானம் வருதோ அப்பொழுது என்னாச்சு, ஆட்டோமேட்டிக்கா இது எல்லாம் போயிடுது. அதான் தேகாத்ம ஜானவத் ஞானம் தேகாத்ம ஜான பாதகம் ஆத்மன்யேவ பவேத் யஸ்ய. யாருக்கு இந்த சரீரத்துல நான் எனக்குடையதான எண்ணம் போகிவிட்டதோ அவனுக்கு ஞானம் வந்தா போல. இந்த சரீரத்துல பெரிய நான்ங்கிற ஞானம், உட்கார்ந்தா எழுத முடியல, கால் வலி, தலைவலி, மூக்கு வலி, எல்லா வலியும் வந்து இந்த வலியினால என்ன ஒன்னும் பண்ண முடியலையே, வேதாந்த கிளாஸுக்கே வர முடியலையேன்னு நினைக்கிற பார்த்தேல. இப்ப என்ன வேதாந்தம் இன்னும் வலுவாக்குற, அதுதான் விவகாரம். அப்படி கிளீனா சொல்ற, தேகாத்ம ஞானவது சரீரத்துல நான் எனக்கூடியதான எண்ணம் போல் தேகாத்ம ஜான பாதகம். அந்த சரி அப்படி அதை விட பவர்ஃபுல்லா வந்தாதான் சரீரத்தில் நான் சரீரம் எனக்குடையதான ஞானம் போகும். ஆத்மன்யேவ பவேத் யஸ்ய. இது தனக்கு தானா வரணும், வேதத்தை கேட்ட கேட்ட கேட்டு வரணும். தனேச்சன்னபி முச்சதே. அப்படி இருக்கிறவன் அவன் இஷ்டப்படாத போனாலும் அவனுக்கு முக்தி உண்டுன்னு. முக்தியில வர ஆசையா முதல்ல ஏதோ துன்பத்தினால வைராக்கியத்தினால வந்தது. வைராக்கியம்லாம் என்னடா சொன்னார், ஏதோ கொஞ்சம் துன்பம் இருக்க பரிந்த வைராக்கியம். அதுக்கப்புறம் பழைய வழியா போயிட்டே இருக்கும். இந்த இலை போடணும், வாங்க சீக்கிரம் காலம் மட்டும் வாங்கோ, சம்பிரதாயம் முக்கியமா சொல்லுவாங்க. காலம் மட்டும் வாங்கணும்னு என்ன அர்த்தம், இலை போட்டாச்சும்பா சாப்பிடுறதுக்கு. ஸோ இப்பெல்லாம் நீங்க வாங்கோன்னு கூப்பிட்டா வேற எதுக்கும்னு நினைக்கலாம். எந்த சாப்பிட்டானே எப்பவுமே சாப்பிடுறதுன்னு இப்ப என்னாச்சுங்க, 10 நிமிஷத்துக்கு ஏதாவது கொஞ்சம் சாப்பிடுங்கோ, சாப்பிட்டுட்டே இருக்கோங்கிற. இந்த டாக்டர் எல்லாம் என்ன சொல்றாங்க, சாப்பிட்டுட்டே இருக்கோம்னா. ஆயுர்வேதம் என்ன சொல்றதுன்னா, ஒரு நாளைக்கு 2 வேளை தான் சாப்பிடணும். ஏன்னா சாப்பிட்ட பிறகு 3 மணி நேரம் ஆறுதான் இந்த சரீரத்துல எல்லாமே ஜீரணமா இருக்குது. 1.5 மணி நேரத்துக்கு ஜீரணம் ஆயிடுறது. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, அதுக்கப்புறம் 1 மணி நேரம் வேலை இருக்கான். எது நல்லதோ எது கெட்டதோ அவ எல்லாம் பிரிச்சு வைக்கிறது. சமையல் பண்ணிவிட்டு 1/2 மணி நேரத்துல. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, இந்த மேடையை தொடச்சு பாத்திரங்கள்லாம் எடுத்து வச்சு அது பண்ணி அதுக்கு ஒர்க் இருக்கோ இல்லையோ, அதான் ரொம்ப கஷ்டம்னு. சமையல் பண்றதுல ரொம்ப நிஜமான கஷ்டம் என்ன, அது பின்னால வரக்கூடியதுதான் கஷ்டம். பூஜையில கூட முதல்ல எல்லாம் பண்ணிவிடுறாரு, அதுக்கப்புறம் வர வர கஷ்டம் இருக்குன்னு தெரிகிறதோ இல்லையோ. அதே மாதிரி தான் அது சுத்தப்படுறது ரொம்ப கஷ்டம். சரீரத்துக்குள்ள நம்ம சாப்பிட்ட அன்னமானது அது 3ஆ பிரிக்கிறது உள்ள. அதெல்லாம் என்ன ஐடியா வச்சிருக்கா தெரியுமா பகவான்?
நீங்க சாப்பிட்ட அன்னமானது அது சிறிது பச்சையா சாப்பிடுற. இப்பெல்லாம் வர வர என்னடா பண்றா டாக்டர்ல சொன்னா அவ என்ன பண்றது, பச்சையா சாப்பிடுங்கிறான். இந்த வறுத்து ஒண்ணும் பண்ண வேண்டாம், குக் பண்ண வேண்டாம், வெறும் அப்படியே சாப்பிடுங்க, முள்ளாங்கியா இருந்தாலும் பரவாயில்ல அப்படியே சாப்பிடுங்க. அப்படியே சாப்பிட்டா என்ன ஆறு தெரியுமா, உடம்புல அது சில பாகங்கள் அதை விட்டு போயிடுறது, அது மலமாக அடுத்த நாள் போயிடுறது. ஒரு பகுதி ரொம்ப சென்சிட்டிவா ரொம்ப பியூரா இருக்கக்கூடியதான விஷயமானது மனசை விருத்தி பண்றதுக்கு போறது. இது சாதாரணமா இருக்கிற பாகம் எல்லாம் ரத்தம் மாம்சம் உண்டாகிறதுக்காக போறது. இப்படி இந்த ப்ராசஸ் எல்லாம் நடக்கிறதுக்கு என்ன ஆச்சுன்னு 2-3 மணி நேரம், அதுக்குள்ள மறுபடியும் இன்னொன்னு சாப்பிடாது. என்ன இந்த டாக்டர் என்ன சொல்றாரு, 10 நிமிஷம் கேப்பே கொடுக்க கூடாது, இது உள்ள போகணும் மறுபடியும் வந்துட்டே இருக்கணும். இன்னைக்கு காலம் அப்படி இருக்கு, போன போட்டோம். ஆனா விவகாரம் என்ன சொல்றேன், ஆத்மன்யேவ பவேத்யஸ்ய, இந்த பசிதான் நமக்கு எப்படி தெரியறதோ அதே விதமாக நமக்கு மற்றவைகள் எல்லாம் தெரியுமே. ஆனால் வேதாந்தம் சொன்னா ஆத்மா இல்லைனா சரீரம் இல்லைனா பிராணம் இல்லைனா மனசு இல்லை என்கிறது அது மாதிரி ஆயிடுதையானால், அந்த அளவுக்கு இதுக்கும் ஒரு பவர் வறுமையானால் அப்பொழுது என்ன, நீங்க கவலைப்படாத இருங்க, உங்களுக்கு முக்தி நிச்சயமா உண்டு. அதான் நேச்சன்னபி முச்சதே, அவனுக்கு இஷ்டம் இல்லாத போனாலும் அவன் முக்தி அடைகிறான். ததசர்வமிதம் சித்தம். அதனால்தான் இப்ப தீர்மானமாச்சு, பிரயோகோ அஸ்மாதிரீரிதா. அதனால்தான் நாங்க இந்த பிரயோகம் சொல்லியிருக்கோம், எப்படியே ஆத்மாவை அறிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு விசேஷமாக. இந்த ஒரு பிரகரணம் ரொம்ப சின்னத்தான், ஆனா என்னென்ன விஷயங்கள் நிறைய சொல்லியிருக்கு. முதல்ல ஞானத்துக்கும் அஜானத்துக்கும் விரோதம், ஞானத்துக்கும் பிராரப்த கர்மாவுக்கும் விரோதம் இல்ல, ஞானத்துக்கும் சஞ்சித கர்மாவுக்கும் ஆகாமி கர்மாவுக்கு தான் விரோதம். அதனால ஞானம் வந்த பிறகு கூட ஒரு மனுஷன் உயிர் வாழலாம். ரமண பகவான் இருந்தார், அதுக்கப்புறம் எத்தனை நாள் இருந்தார். அதே போல லோகத்துல ஞானிகள்லாம் பார்த்தீங்கன்னா வேதாந்த ஞானம் வந்ததுமே டக்குனு கீழே விழுந்து பிராணம் விட்டுற மாட்டோம் சார், பயப்படாதீங்க, கிளாஸுக்கு நிச்சயமா வாங்கும், நல்லா இருக்கும். ஆனா என்ன, அது என்னைக்கு போகுமோ அன்னைக்குதான் போகும், அது வரைக்கும் ஒன்னும் கவலை இல்லை. ஆனா ஒன்ஸ் அது போச்சுன்னா மறுபிறவி கிடையாது, மனுஷன் சௌக்கியமாக ஆனந்தமாக இருக்கலாம். ஏண்டான்னா தூக்கத்துல உங்களுக்கு ஆனந்தம் இருக்கு, நிம்மதியா தூங்குறது. காலம் எழுந்ததுமே ஒரு வேகம் அவ்வளவு ஆயிடுது, ஹைப்பர் டென்ஷன் அப்பவே ஒன்ஸ் முழிச்சுட்டு இல்லையானால் வந்துடுறது. அது எது வரைக்கும் இருக்குன்னு ராத்திரி தூங்குற வரையும் இருக்கு, தூக்கம் வந்தா எல்லாம் மறுபடியும் போச்சு. அதே மாதிரி தான் இந்த சரீரத்துல நான் எனக்கூடியதான எண்ணம் போகுமையானால் நம்ம சௌக்கியமா இருக்கலாம். அந்த எண்ணம் போறதுக்கு என்ன பண்ணணும், உண்மை தெய்வத்துக்கு என்ன பண்ணனா கேட்கணும். அதுக்காக தான் வேதாந்த வாக்கியங்களை கேட்டுக்கொண்டே இருக்கணும் அப்படின்னு ஒரு அம்சம் விஸ்தாரமா இன்னைக்கு சொல்லியிருக்கார். இதுக்கு மேல் பாகம் இந்த சாப்டர் ஆயிடுச்சு. அடுத்த சாப்டர் நாளைக்கு புரிஞ்சுக்கொள்வதில் எப்படி தப்பா புரிஞ்சுக்கிறோம். ஆனா என்ன எல்லாமே தப்பா புரிஞ்சுக்கிறோம், அது ஒரு தோஷம். அதனால வரக்கூடியதான வினைகள் எல்லாம் எதுன்னு சொல்ல போற, இதை நாளைக்கு பார்ப்போம்.